பேபி ட்ரெஸ் டீக்ளட்டரிங் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பேபிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமாகவே வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பாய்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஷியோரே பண்ண முடியாது. 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு சைஸ் மாறிட்டே இருக்கும். கேர்ள்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 15 இயர்ஸுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். பிகாஸ் தே ஆர் க்ரோயிங் அப்படின்றனால. ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சில டீக்ளட்டரிங் டிப்ஸ் பற்றியும் நான் வந்து சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கில்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐயோ இது ஃபஸ்ட்டு இந்த டைமில் போட்ட ட்ரெஸ்ஸு, அந்த டைமில் போட்ட ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக நீங்கள் வந்து பேபி ட்ரெஸ்ஸோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து வச்சுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒய் பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மெமரி இருக்கும். நீங்கள் ஆசையாக வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ மெமரிஸே வேணான்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நானுமே கூட என்னோடய குட்டி வைஸ் ட்ரெஸ் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸையுமே கண்டிப்பாக வந்து நம்ம கேரி பண்ண முடியாது. அது யூஸ்லெஸ்ஸும் கூட, ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். பட் நிறைய வீட்டில் அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ த்ரோ அவே தட் கில்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கலாம். ரொம்ப சைஸ் பெருசாக வந்து வாங்கிடக்கூடாது. பிகாஸ் கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கும் போது ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுற மாதிரி வாங்கினீங்கன்னா ஓகே. இல்லைனா அவங்களுக்கு கரண்ட்டில் போடும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து நல்லாவும் இருக்காது. ஸோ கம்மிங் டு மை பேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகவே வந்து நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கலை. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் தான் வாங்கியிருப்போம். அதுவுமே ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினோம். மற்றபடி எல்லாமே என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாகவே வந்து வந்துடுச்சு. என்னால் வந்து நோ சொல்ல முடியல. அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கிஃப்ட்ஸாக வந்துடுச்சு. ஈவன் தோ அவனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே வந்து அவனுக்கு கிஃப்டாகவே வந்தனால ஸோ நான் எதுவுமே போய் இண்டிவிஜுவலாக அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் கில்ட்டே இல்லாமல் நிறைய ட்ரெஸ்ஸை இதுக்கு முன்னாடியே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஒரு ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 600, சும்மா இத்தினூண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு. ஸோ நமக்கே வந்துட்டு அவ்வளோதான் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து பத்தவே இல்லை. வாங்கின அன்னைக்கே பத்தலை. ஏன்னா அவங்க வந்து 2-3 மந்த்ஸ் பேபி அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பிறந்த பேபிக்கு போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சுத்தமாகவே வந்து பத்தலைன்னு சொல்லி அப்போவே நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுருந்து யூஸே கிடையாது அப்படின்றனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரஃப்யூஸ்க்கு வந்து ஒரு 15 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து இன்னும் ஒரு 1 மந்த் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே அதிகம். அதுக்கப்புறம் இது மொத்தமாகவே தூக்கி போட்டுடலாம். அண்ட் கம்மிங் டு டாப்ஸ் அண்ட் பனியன்ஸ் அந்த மாதிரிலாம் செம்ம நிறைய இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி அப்படியே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். எனக்கு வந்து அது காட்டன் தான் பேபிக்கு போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே தான். பட் ஆனால் எனக்கு வந்து இது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணல. பனியன் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து பேபிஸ்க்கு நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து என்னோடய பேபிக்கு வந்து அதுதான் நிறையா போட்டேன். ஸோ ரீ தான் என்னோடய பேபி. ரீனே சொல்கிறேன் நான். ஸோ பேபின்னு சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ரீக்கு வந்து அதுதான் நிறையா போட்டேன். அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபுல் ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி ஒரு சூட் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நாங்கள் வந்து தான் வாங்கியிருந்தோம். ஒரு 3 ட்ரெஸ் சேர்ந்து அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அது வந்து பத்தலை. கொஞ்ச நாள் வந்து இல்லை காலை கட் பண்ணிவிட்டு போட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பத்தலை. பட் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து அதை தூக்கி போடுறேன். பிகாஸ் அது பத்தலை அப்படின்ற ரீசனுக்காக. சில பேர்லாம் சொன்னாங்க செகண்ட் பேபிக்காக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பேபியெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். பட் நான் சொல்கிற ஜென்யூனா நீங்கள் வந்து ஒரு நியூ பேபிக்கு வந்துட்டு பழைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ட்ரெஸ் வந்து வச்சு நீங்கள் போடலாம். பட் நியூ பார்ன் பேபிக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி வச்சாலுமே வந்து வேண்டாம். புதுசாக வாங்கி அதை வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணுறது பெட்டரு. அப்படியே இருந்தாலும் விலைலாம் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த சின்ன சின்ன கிளாத்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ தான் வந்து இவனுக்கு டாப் போடுறது வந்து இவ்வளோ வந்து இருக்குது. இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அது எடுக்கும்போது கண்டிப்பாக கலையும். எவ்வளோ தான் அடுக்கி வச்சாலும் இந்த ட்ரெஸ் கலைஞ்சிட்டே இருக்கும். நம்மளோட ட்ரெஸ் மாதிரி இல்லை இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்து வச்சுருக்கேன். அதுக்காகலாம் அந்த பேஸ்கெட் வாங்கலாம், ஆல்ரெடி வந்து இருந்தது. ஸோ அந்த பேஸ்கெட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். அண்ட் எப்போது வெளியே போகிறது கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ், அதாவது
வெளியில் போடும்போது போடுற ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா பேக்கில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வைக்கும்போது இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸோடையே நான் வந்து வைக்கிறேன். அதாவது அப்படியே திணிச்செல்லாம் வைக்கல, ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா எடுக்கும்போது ஹேண்ட்லிங்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு என் குட்டீஸ் வந்து பின்னாடி படுத்திருக்காங்க ஹாயா. ஸோ எப்போவுமே நான் கிச்சன்லையுமே சரி இல்லை எல்லா இடத்துலையுமே சரி ஹேண்ட்லிங்க் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையவே கொடுப்பேன். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்லிங் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு அவசரத்தில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிடைக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்தா எனக்கு ஒரு இது. ஸோ சைக்காலஜிக்கலி வந்து டீக்ளட்டரிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு டோப்பமைன் வந்து செக்ரீட் பண்ணுது நமக்கு சைக்காலஜிக்கலி. பிகாஸ் நிறைய இருக்கும்போது நம்ம மைண்டுமே கிளட்டர்டாக இருக்க மாதிரி இருக்கும். கம்மியாக அளவாக இருக்கும்போது நமக்கு மைண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். ஸோ பேபி ட்ரெஸ்லையுமே அதுதான். ஸோ பேபிஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு வியர் இருந்தாலே போதும். அண்ட் இந்த டைப்பர் வந்து வேணான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து நார்மல் டைப்பர் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. பட் ஸ்டில் நான் இந்த கிளாத் டைப்பர் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேட் அதோட ப்ரைஸ் வந்து 400 ஏதோ இருந்தது. அந்த பேட் மட்டும் 120 ஏதோ சொன்னாங்க. அது திருப்பி அந்த பேட் வந்து ஒன்ஸ் யூரின் போனாங்கன்னா வாஷ் பண்ணி காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அந்த கிளாத் டைப்பரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, அந்த செட்டும் ஆகலை. அண்ட் இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப குட்டியானதுனால ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் ஸ்டில் வந்துட்டு நான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். இது வேறு எதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் இந்த பெட்ஷீட்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதோட மெமரிஸ்லாம் வந்து எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் தாங்க ரொம்ப மெமரிஸு. எனக்கு ஃபோட்டோஸ்னால் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபோட்டோஸ் தான் வந்து மெமரி. அதை வந்து சில இதை வந்து நான் ட்ரெடிஷ்னலாகவே ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா பிரிண்ட் மாதிரி போட்டு வைப்பேன். அண்ட் ரேஸ் ஆல்பம் சொல்லிட்டு ஒரு பேஜ் நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. RASALBUM அந்த ரேஸ் ஆல்பம்னு ஒன்றில் தான் நான் வந்து போட்டேன். ஸோ 100 ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2100 ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை வந்து அப்படியே அவங்க ஷீட்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சும்மா பிரிண்ட் போட்டு கூட நிறைய ஃபோட்டோ அப்படியும் நான் வச்சுருக்கேன். அண்ட் சாஃப்ட் காப்பீஸாக சிலதை வச்சுருப்பேன். சாஃப்ட் காப்பீஸ்லாம் ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி போயிடும். ஸோ தட் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பீஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு மெட்டீரியலிஸ்டிக்காக வச்சு இடத்த ஆக்குபை பண்ணி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். பாய்.